லெஃப்ட் சைடில் கண்ட்ரோல்லாம் கொடுத்துருக்கோம். கண்ட்ரோலர் பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். 8 நாளுக்கு அப்புறமா இந்த எக்ஸை வரையும் நம்ம வெளியே எடுத்துடுறோம். வெளியே எடுத்துட்டு இந்த ரன்னரை நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் அப்படியே லெஃப்ட் சைடில் கை வச்சு தூக்குனிங்கன்னா வெளில வரும். உங்களுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் கிடையாது, மோட்டர் மேலே கை வச்சு எடுங்க, வந்துடும் வெளியே ஈஸியாக. அப்படியே வெளியே எடுத்துருங்க. ட்ரிபிள் ஏ பேரடைஸ் யூடியூப் சேனலர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம இன்னொரு மிஷினை பார்க்க போறோம். அந்த மிஷின்ல என்ன இருக்கு, அதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நம்ம ஃபுல்லா பார்க்கலாம். ஒரு நம்ம வீடியோக்கு புதுசா இருக்கு நண்பர்கள் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்குபேட்டர் வரிசையில இன்னொரு இன்குபேட்டர் நம்ம போஸ்ட் பண்ண போறோம். இப்போ நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. இது வந்து மொத்தமா 150 முட்டைகள் வைக்கக்கூடிய ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷின். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நாம் எப்பவும் போல் இந்த மிஷின் வந்து உங்களுக்கு 1/2 இன்ச் பிளேவுட்டில் பண்ணியிருக்கோம். அப்படியே லெஃப்ட் சைடில் கண்ட்ரோலர்லாம் கொடுத்துருக்கோம். கண்ட்ரோலர் பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். இதோட ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் இந்த மிஷினில் உங்களுக்கு ஏதாவது சர்வீஸ் இஷ்யூ நடந்தது அப்படின்னா இந்த சைடில் இருக்க இந்த ஐலண்ட் ஷீட்டை ஃபுல்லாகவே கட்டினீங்கன்னா வெளியில் வந்துடும். ஸோ அந்த ஷீட்டை வரையும் கழட்டி கொடுத்தீங்கன்னா போதுமானதாக இருக்கும். சர்வீஸ் பண்ணி நாங்கள் கிளியராக உங்களுக்கு கொடுத்து விட்டுருவோம். ஸோ அது ஒரு ப்ளஸ் இந்த மிஷினில். அப்படியே இந்த மிஷினில் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸும் கொடுத்துருக்கோம். இந்த மிஷின்லேயும் நம்ம எப்பவும் போல் டிரான்ஸ்பரண்ட் கிளாஸ் கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த மிஷினோட இன்சைடு என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம இப்போ பார்க்கலாம். எப்பவும் நம்ம 100 முட்டை இது போஸ்ட் பண்ணியிருக்கோம், 200 முட்டை இது போஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு நடுவில் வந்து 150 முட்டை நம்ம போஸ்ட் பண்ணதில்லை. அதை கஸ்டமைஸ் பண்ணி அந்த மாடல் நாங்கள் பண்ணுறதுனால இது வரைக்கும் இந்த மாடல் கொஞ்சம் லிமிட்டடாக தான் போயிட்டுருக்கு நம்மக்கிட்ட. ஸோ ஒரு சில கஸ்டமர் விரும்பி கேட்குறாங்கன்றதுனால சரி அதே நம்ம செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக வேண்டி இந்த மாடலை போட்டிருக்கோம். அப்படியே வாங்க உள்ளே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்ற விஷயத்த நம்ம பார்ப்போம். ஓகே, அப்படியே உள்பக்கம் பார்த்தீங்கன்னா 2 ட்ரே கொடுத்துருக்கோம். இது ஆக்சுவலி இன்னொரு ட்ரேவும் ஃபிக்ஸ் பண்ணலாம், அதுக்கான ப்ரொவிஷன் இங்கே வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ட்ரேயில் வந்து உங்களுக்கு கீழே பாட்டம் இருக்காது, ஏன்னா வந்து அதில் வந்து உங்களுக்கு கீழே ஃப்ளோர் இருக்கிறதுனால எக்ஸ்லாம் வந்து இந்த இடத்துல நின்றுடும். செகண்ட் ட்ரேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாட்டம் கொடுத்துருப்போம், நெட் வச்சு கொடுத்துருப்போம் எக் ரொட்டேஷனுக்காக. ஓகே, அது அப்படியே நீங்கள் பாக்ஸோட லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா ஈரப்பதத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மிஸ்ட் மேக்கர். இந்த மிஸ்ட் மேக்கர் பொறுத்தவரை நாங்கள் ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம். இதுதான் வந்து மிஸ்ட் மேக்கர். இந்த பாக்ஸ்குள்ள வந்து மிஸ்ட் மேக்கர் இருக்கு. அதுல வந்து ஃபாக் வரதை நீங்க பார்க்க முடியும். இதுல வந்து உங்களுக்கு ஈரப்பதத்தை ரொம்ப சூப்பரா மெயின்டைன் பண்ண முடியும் உங்களால். ஃபர்ஸ்ட் 18 டேஸ் வரைக்கும் வந்து நம்ம ஒரு 60% வரையும் ஈரப்பதத்தை மெயின்டைன் பண்ணுவோம். அப்போ வந்து நம்ம அந்த பாக்ஸோட மூடியை நம்ம ஓப்பன் பண்ண வேணாம், மேலே ஒரு ஓப்பன் கொடுத்துருப்பேன், அது வழியா வந்து ஃபாக் வெளியே வர ஆரம்பிக்கும். அப்புறம் 18th டேக்கு அப்புறமா ஒரு 3 டேஸ்க்கு ஈரப்பதம் அதிகமாக தேவைப்படும். அப்போ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப அந்த பாக்ஸோட மூடியே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணும்போது ஈரப்பதம் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். 80 வரையும் உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகும். அந்த செட்டிங்கை வந்து முன்னாடி பண்ணிக்கலாம். நாங்கள் டிஃபால்ட்டாக 60 வரையும் தான் கொடுத்துருப்போம். அந்த செட்டிங் எப்படி பண்ணுன்ற விஷயத்தை நான் வெளியில் பார்க்கும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம எப்பவும் போல அந்த பாக்ஸ்குள்ளே தெர்மாகோல் ஷீட்டு ஒட்டி கொடுத்துருக்கோம். ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் என்னன்றது உங்களுக்கு ஒரு வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தான் இருக்கேன் நான். ஸோ அந்த வகையில் இந்த தெர்மாகோல் ஷீட்டு எப்போவுமே வந்து நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு மெட்டீரியலாக இருக்குது இன்குபேட்டர் பொறுத்த வரைக்கும். இப்போ இந்த மிஷினில் எப்படி எக் நம்ம அடுக்கணுன்ற விஷயத்த சொல்ல போகிறேன். ஒரு மிஷின் நான் எக் எடுக்கிற விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, பாருங்கள், எக் எடுத்துக்கோங்க. அப்படியே இந்த ரன்னரில் இப்படி எடுக்குங்க போதும். ஏன்னா எக் எடுக்கிறது கூட சிலருக்கு அது சரியாக தெரியறது இல்லை. ஸோ இப்படி எடுக்கணுமா, நான் அப்படி எடுக்கணுமான்னு சொல்லிட்டு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ஃபோனில் கேட்குறீங்க. இனிமேல் நீங்கள் ஃபோன்லலாம் கேட்கவே தேவையில்லை, ரொம்ப ஃப்ரீயாக எக் இந்த மாதிரி அடிக்கோங்க. 7லேருந்து 8 முட்டை வரையும் நீங்கள் அடுக்க முடியும். ஆக்சுவலி இது வந்து 150 எக்ஸ் கெப்பாசிட்டி, மேக்ஸிமம் 160 வரையும் நீங்கள் அடிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி அடிக்கலாம் நீங்கள் எக்ஸு. ஓகேங்களா, எக்ஸ் எப்படி அடிக்கிட்டு நான் எப்படி அந்த எக்ஸை எடுத்துட்டு அந்த ரன்னர் எப்படி எடுக்கணுன்ற விஷயத்தை இப்போ சொல்ல போகிறேன். ஓகே, அப்படியே கொஞ்சம் வேகமாக போயிடலாம். நம்ம 18 நாளுக்கு அப்புறமா இந்த எக்ஸை வரையும் நம்ம வெளியே எடுத்துடுறோம். வெளியே எடுத்துட்டு இந்த ரன்னரை நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் அப்படியே லெஃப்ட் சைடில் கை வச்சு இப்படி தூக்குனிங்கன்னா வெளில வரும். உங்களுக்கு கஷ்டம்லாம் கிடையாது, மோட்டர் மேலே கை வச்சு எடுங்க, வந்துடும் வெளியே ஈஸியாக. அப்படியே வெளியே எடுத்துருங்க. 18ஆம் தேதிக்கு அப்புறமா இந்த ரன்னர் நமக்கு தேவைப்படாது. இப்போ எடுத்த எக்குங்களை அப்படியே எடுத்து இங்கே அடிக்கோங்க. ஸோ ஃப்ரீயாக அடிக்கோங்க. இதில் கீழே நியூஸ் பேப்பர்லாம் போட வேண்டாம், ஏன்னா கீழே ஒரு ட்ரே இருக்குன்னா ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகணும் பேக்கில் கீழே அடியில். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி அடிக்கிடுங்க. உங்களுக்கு 21 டேஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சங்கள்லாம் பொறிச்சிட்டு வெளியே வந்துடும். அப்போ நீங்கள் இதை ஈஸியாக வெளியே எடுத்துடலாம். திரும்ப நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் எக்கு வைக்க போகிறீங்க உள்ள அப்படின்னா இந்த ரன்னரை எடுத்து அப்படியே லெஃப்ட் சைடில் இங்கே பாருங்கள், பொறுமையாக செய்யுங்க. ஃபஸ்ட்டு டைம் செய்யும்போது கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க. செகண்ட் டைம் நீங்கள் அடுத்த டைம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது பெரிய விஷயமா உங்களுக்கு தெரியாது. லெஃப்ட் சைடில் வச்சுட்டு அப்படியே இந்த
லைட்டாக தூக்குன மாதிரி இது மாட்டி விட்டுருங்க. ஓகே, இப்போ செகண்ட் ட்ரேல எப்படி நம்ம எக் அடுக்க போகிறோம் அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒன்றும் இல்லை, இந்த மோட்ரு மேலே மோட்டரோட ஃப்ளக் இங்கே இருக்குது, ஃப்ளக் எடுங்க, வெளியில் வந்துடும். இந்த ட்ரே அப்படியே நீங்கள் வெளியே தூக்குனீங்கன்னா அப்படியே ஒரு சைடு ஸோ ஃப்ரீயாகவே வந்துடும் உங்களுக்கு. அவ்வளோதான். செகண்ட் ட்ரேல இந்த மாதிரி எக் அடிக்கிட்டு நீங்கள் அந்த நான் சொன்ன டேஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இதில் எப்படி உங்களுக்கு நான் எக் அடிக்கிட்டு வெளியே எடுத்து காட்டணும் அதே மாதிரி செய்யுங்க. அதே மாதிரி ரன்னரை வெளியே எடுத்துட்டு அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. திருப்பி நீங்கள் செகண்ட் டைம் வைக்கும்போது இந்த மாதிரி இந்த ரன்னரை தூக்கிட்டு திருப்பியும் இந்த மாதிரி ட்ரே உள்ளே வச்சுக்கோங்க. ஸோ ஒரு டைம் நீங்கள் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, அடுத்தடுத்த டைம் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். தண்ணி ஊற்றுறது கூட உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாலாம் ஒன்றும் இருக்காது. நீங்கள் ஜக்கில் தண்ணி எடுத்து ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் ஓப்பன் பண்ணி அப்படியே தண்ணி இதில் ஊற்றிக்கலாம் நீங்கள். ஸோ தண்ணி எடுத்து ஊற்றுறதுக்காக வேண்டி நீங்கள் இந்த ட்ரேலாம் எடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. அப்படியே ஜக்கில் தண்ணி எடுத்து இந்த பாக்ஸோட மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி அதில் ஊற்றிக்கலாம் நீங்கள். ஓகே, இவ்வளோ தாங்க இன்சைடு நம்ம யூஸ் பண்ண போகிற ப்ராசஸ்லாம். ஓகே, இப்போ பாக்ஸோட வெளியில் வந்து அந்த நம்ம கண்ட்ரோலர் பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ கண்ட்ரோலர் பற்றி நம்ம பேசி ஆகணும். இது வந்து சப்ஜீரோ கண்ட்ரோலர். இது வந்து உங்களுக்கு ஹீட்டிங்காக யூஸ் பண்ணுற கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலருக்கு 1 இயர்க்கான வாரண்டி நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம். இது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஹியூமிடிட்டி கண்ட்ரோலர். இந்த கண்ட்ரோலருக்கு வந்து 6 மந்த் வாரண்டி ப்ரொவைட் பண்ணுறோம். அதில் ஒரு டைமர் வந்து உள்பக்கமாக வச்சு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஓப்பன் டிஸ்பிளே அப்படின்றதுனால அதை உள்பக்கமாக வச்சு கொடுத்துருக்கோம். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு இந்த தெர்மோஸ்டாட் ஆன் ஆகுதோ அப்போ இந்த க்ரீன் லைட் உங்களுக்கு ஆன் ஆகி காட்டும். எப்பப்பெல்லாம் உங்களுக்கு இந்த ஹியூமிடிட்டி கண்ட்ரோலர் ஆன் ஆகுதோ அப்போ இந்த ஆரஞ்சு கலர் இண்டிகேட்டர் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணி காட்டும். மோட்டர் எப்போ ரன் ஆகுதோ அந்த டைமில் இந்த ரெட் கலர் இண்டிகேட்டர் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டும். ஸோ எல்லாமே நீங்கள் வெளியிலேருந்தே பார்த்துக்கலாம், எது ஒர்க் ஆகிட்டு இருக்கு, எது ஒர்க் ஆகலன்ற விஷயத்த வெளியிலேருந்தே உங்களால் பார்த்துக்க முடியும். இவ்வளோதாங்க இந்த மிஷினோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன். மிஷினோட ஃபீச்சர்ஸ் இவ்வளோதாங்க. இந்த மிஷின் தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் கீழே நாங்கள் டிஸ்பிளேல கொடுக்குற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இது குறித்துதான சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் என்னன்ற விஷயத்த நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் கால் பண்ணால் நாங்கள் எப்பவுமே கால் எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த மிஷினுக்கு நாங்கள் எப்பவும் போல் 1 இயர்க்கான வாரண்டி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு நான் முன்னாடி சொன்னது படி இந்த கண்ட்ரோலில் ஏதாச்சும் ஒரு இஷ்யூ நடந்ததுன்னா இந்த போர்டு வரைக்கும் நீங்கள் கழட்டி கொடுத்தீங்கன்னா போதும், அதை சர்வீஸ் பண்ணி நான் உங்களுக்கு திருப்பி அனுப்பிடுவோம் உங்களுக்கு. ஓகே, உங்களோட அருமையான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்ததுக்கு உங்கள் எல்லோருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே, நன்றி.